almost everything you need to know. ஹலோ நண்பா, டோன்ட் கம் டு யூஎஸ்ஏ. ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் தான் நமக்கு கிடைக்குது. அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆகிறது உங்க ட்ரீமா இருந்ததுன்னா அங்க போய் நீங்க டாலர்ஸ்ல ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நிலைமை கொஞ்சம் மோசமா தான் போயிட்டு இருக்கு. டாலருக்கு அகேன்ஸ்டா ருபி ஃபாஸ்டா விழுந்துட்டு இருக்கிறதுனால ஒரு ஸ்டூடெண்டா நீங்க F1 விசால அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா உங்களோட லிவிங் அண்ட் எஜுகேஷன் காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். இல்ல படிச்சு முடிச்சு இப்பதான் கிராஜுவேட் ஆகுறீங்கன்னா ஜாப் மார்க்கெட்டும் அங்க ரொம்ப ப்ரூட்டல் ஆகிட்டே வருதான். ஏன்னா ஜாபுக்கு அப்ளை பண்ற அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ்ல உங்களுக்கு விசா ஸ்பான்சர்ஷிப் தேவைப்படுமான்ற மாதிரி ஒரு செக் பாக்ஸை கொடுத்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ண சொல்றாங்களாம். மோஸ்ட் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் படிச்சு முடிச்ச கிராஜுவேட்ஸ் இந்த செக் பாக்ஸுக்கு எஸ் தான் கொடுப்பாங்க. இப்படி எஸ் கொடுத்தவங்களுக்குலாம் அப்ளிகேஷன்ஸ் ஆட்டோ ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கான். ரீசெண்டா கிராஜுவேட் ஆன ஸ்டூடெண்ட்ஸும் ஆப்ஷனல் பிராக்டிகல் ட்ரைனிங் பீரியட்ல இருக்க கிராஜுவேட்ஸும் இதை தான் அவங்களோட ஃபீட்பேக்காக கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு H1B விசா ஸ்பான்சர்ட் ஜாப்ஸ் சீக்கிரமா கிடைக்கிறது இல்ல. இந்த 1 to 3 years OPT பீரியட்ல அவங்களோட எக்ஸ்பென்சஸும் கடனும் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு டைம் நல்லா இருந்து லாட்டரி சிஸ்டம் மூலமா கிடைக்கக்கூடிய இந்த H1B விசா கிடைச்சாலும் சில வருஷங்கள் அங்க ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் அங்க ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ட் இல்ல கிரீன் கார்டு ஹோல்டரா மாறறதுக்கு இப்ப வெயிட்டிங் பீரியட் இந்தியன்ஸ்க்கு பல வருஷங்களுக்கு தள்ளி போயிருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 2012ல யார் கிரீன் கார்டு அப்ளை பண்ணாங்களோ அவங்க தான் இப்ப இந்த கியூல ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. அப்போ 2025ல அப்ளை பண்ண போற இந்தியன்ஸுக்கு இது எப்ப கிடைக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஈவன் நீங்க யூஎஸ்க்கு படிச்சு இந்த ஜாப் ரூட்ல எல்லாம் போகாம என்கிட்ட பணம் இருக்கு, நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிற ரூட்ல நீங்க யூஎஸ்க்கு போகணும்னாலும் முதல்ல EB-5 விசான்னு ஒரு விசா கிடைக்கிறதுக்கு நீங்க ஒரு $800,000 to $1 million அங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஒரு ஃபர்மை உருவாக்குனீங்கன்னா ஒரு இன்வெஸ்டரா உங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்சி இல்ல கிரீன் கார்டு கிடைச்சிருக்கும். பட் இப்போ அந்த $800,000 to $1 million ரேஞ்சை புது கோல்டன் விசான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி $5 million, அதாவது அப்ராக்சிமேட்டா 43 கோடியை நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த இன்வெஸ்டர்ஸோட கோல்டன் விசா கிடைக்குமா. ஸோ யூஎஸ்ல என்டர் ஆகிறது இப்போ டஃப் ஆயிட்டதுனால நீங்க டாலர்ஸ்ல ஏர்ன் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. சரியான நாலேஜ் அண்ட் சரியான ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா 4-hour work week புக்ல சொல்ற மாதிரி நம்ம ஜியோ ஆர்பிட்ராஜ் கான்செப்டை யூஸ் பண்ணி உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் ஒரு லேப்டாப் அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் உங்ககிட்ட இருந்ததுன்னா ஸ்ட்ராங்கர் கரன்சியில ஏர்ன் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்ட் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி படி வீக்கா இருக்கிற இன்னொரு கரன்சியில நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டாலர்ஸ்லயே யூரோஸ்லயே ஏர்ன் பண்ணி ருபீஸ்ல ஸ்பெண்ட் பண்ணும்போது அது நமக்கு உண்மையிலேயே பெனிஃபிஷியலா இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நாம டாலர் மாதிரி ஸ்ட்ராங்கர் கரன்சிஸ்ல ஏர்ன் பண்றதுக்கு இருக்கிற பிராக்டிகல் மெத்தட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, ஃபைண்ட் அ ஹை பேயிங் ரிமோட் ஜாப். ரிமோட் ஜாபா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஜாப் ஏதோ ஒரு ஆபீஸ்ல உங்களோட பிசிக்கல் பிரசன்ஸ் தேவைப்படாம லொகேஷன் இண்டிபெண்டா ஒரு டைமுக்கு உங்க ஒர்க்குக்கு லாகின் பண்ணி டாஸ்க்ஸை முடிச்சுட்டு மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் உங்க கம்ப்யூட்டர் வழியாவே பண்ண ஹெல்ப் பண்ணுதோ அந்த ஜாப் தான் நம்ம ரிமோட் ஜாப்னு சொல்றோம். ஐடி அண்ட் டெக் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ரிமோட் ஜாப்ஸ் தான் இன்டர்நேஷனல் லெவல் சேலரிஸை ஏர்ன் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா டெக் ஃபீல்ட்ல இருக்கவங்க தான் மோஸ்டா இந்த ரிமோட் ஜாப்ஸை கிராக் பண்றாங்க. உங்களுக்கு பிளாக் செயின் அண்ட் கிரிப்டோ மாதிரி எமர்ஜிங் டெக்னாலஜிஸை பில்ட் பண்ற ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா அந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ற ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் தான் இந்த மாதிரி ரிமோட் ஒர்க்கிங் ஆப்ஷன்ஸையும் ப்ரொவைட் பண்றாங்க. ஏன்னா இந்த டெக்னாலஜிஸ்லாம் ரிலேட்டிவா நியூவா இருக்கிறதுனால ஸ்டார்ட் அப்ஸுக்கு எவ்வளவு சீக்கிரமா அந்த டாஸ்க் முடியணுமோ அந்த விஷயம் தான் இம்பார்ட்டண்டா இருக்கிறதுனால இந்த விசா ப்ராசஸிங், ரீலொகேஷன் இந்த விஷயங்கள்லாம் இன்வால்வ் ஆகாம ஒர்க்கை கடகடன் ஃபாஸ்டா முடிக்கிறதுக்கு இந்த ரிமோட் ஜாப் ஓப்பனிங்ஸை போடுவாங்க. ஸோ நீங்க ஒரு சாஃப்ட்வேர் கன்சல்டிங் ஃபீல்ட்ல இருக்கிறீங்க, உங்ககிட்ட ஒரு நல்ல பிசி, நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குன்னா உங்க இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா லிங்க்டின் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல சரியான ஸ்கில்ஸோட சரியான மக்கள் கூட நீங்க கனெக்ட் ஆகும்போது இந்த மாதிரி வெளிநாட்டுல ஹெட் குவார்டர்ஸ் இருக்கிற சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்ல உங்களுக்கு ஒரு ரிமோட் ஜாப் கிடைக்கும். இந்தியால எங்க இருந்துகிட்டு நல்ல நெட்வொர்க்கை பில்ட் பண்ற பாட்காஸ்ட் அண்ட் இன்டர்வியூஸ்லாம் பாத்தீங்கன்னா அதுல இருக்க 1 or 2 சக்சஸ் ஸ்டோரிஸ்ல அவங்க கிட்ட சரியான ஸ்கில்ஸ் இருக்கும்போது இந்த ரிமோட் ஜாப் ரூட் தான் அவங்க ஏர்லி ஃபினான்ஷியல் சக்சஸ்க்கு ரொம்ப அதிகமா ஹெல்ப் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ உங்ககிட்ட சரியான ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா இந்த ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. நம்பர் 2, பிகம் அன் NRI. நீங்க NRI மாதிரி பணம் சம்பாதிக்க யூஎஸ் ஒரே ஒரு ஆப்ஷன் கிடையாது. யூரோப், மிடில் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் ஆஸ்திரேலியா கூட உங்களோட டெஸ்டினேஷன்ஸா இருக்கலாம். கரெக்டான நாலேஜ், கரெக்டான நெட்வொர்க் அண்ட் மைண்ட் செட் இருந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நீங்க எங்க எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ற அளவுக்கு பணமும் கொஞ்சம் ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டியும் உங்ககிட்ட இருந்தா ஒரு பெட்டர் ஃபியூச்சரை நீங்க பில்ட் பண்ணலாம். நம்ம மென்ஷன் பண்ண டெஸ்டினேஷன்ஸ் இல்லாம எங்களால் நம்ம INR எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்ட் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியை பேஸ் பண்ணி வீக்கா இருக்கிற மாதிரி தெரியுதோ, டாக்ஸஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் போக இப்படி வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறது அடிஷனல் சேவிங் பண்ற மாதிரி கால்குலேஷன் சரியா இருந்ததுன்னா வேற கரன்சில ஏர்ன் பண்றதுக்கும் ஏர்லி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்றதுக்கும் இந்த ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணலாம். ஒரு சில வருஷங்களுக்கு டெடிகேட்டடா ஒர்க் பண்ணிட்டு பணத்தெல்லாம் இந்தியாவுக்கு அனுப்பி உங்களோட ஃபியூச்சர் லைஃபை இந்தியால ஸ்பெண்ட் பண்ணலாம். நிறைய பேர் இந்த ரிஸ்கை எடுத்ததுனால தான் பல ஜெனரேஷன்ஸா மிடில் கிளாஸ்ல இருந்த அவங்க லைஃப் ஒரு கம்ஃபர்டபுளான லைஃபை வாழக்கூடிய ஸ்டேஜ்ல மாறி இருக்கு. ஸோ உங்களுக்கு முன்னாடி யாரோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஆல்ரெடி இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறாங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஃபைண்ட் பண்ண பாருங்க. ஏன்னா ஒரு பெட்டர் லைஃப்காக ரிஸ்க் எடுத்து
அடுத்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்றது மட்டும் இல்லாம ஃபண்டமெண்டலா அவங்களோட லைஃப் ஸ்டைலை மாத்துறதுக்கு ஒரு சில வருஷங்கள் இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா இதுக்கு ஒரு 5-10 வருஷம் எடுத்துக்கும் கன்சிடர் பண்ணா இந்த நியூ லைஃபோட பில்டிங் ஃபேஸ்ல இருக்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்ஆர்ஐயா வேற ஒரு கண்ட்ரில நீங்க ஸ்டே பண்ணும்போது மோஸ்ட் கேசஸ்ல உங்களுக்கு அதிக கடனும் இருக்கும், உங்க ஃபேமிலியும் இந்தியால தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நீங்க ஒன்லி earning மெம்பரா இருந்தீங்கன்னா உங்களை ஃபினான்ஷியலா செக்யூர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா மாறிடுது. சோ உங்களுக்கு நடக்கக்கூடாத விஷயம் நடந்து உங்களோட அன்பார்ச்சுனேட் early டெத்ல இருந்து உங்க ஃபேமிலியை ஃபினான்ஷியலா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த காலத்துல நிறைய என்ஆர்ஐஸ் வந்து இந்தியால இருந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை எடுத்துக்கிறாங்க. நீங்க தான் உங்களோட ஃபேமிலியில ஒன்லி earning மெம்பர்னா மினிமம் உங்க ஆனுவல் இன்கம் விட 20 டைம்ஸ் கவரேஜ் எடுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்ஆர்ஐ இருக்கிறதுனால மோஸ்ட் கேசஸ்ல நீங்க அந்த கண்ட்ரிலேயே இன்சூரன்ஸ் எடுக்கிறத விட இங்க இந்தியாவில் எடுக்கிறது 30-50% சீப்பரா தான் இருக்கும். இன்டர்நேஷனல் பிளான்ஸ்ல இருக்கிற மாதிரி இந்த டேர்ம் கவர் வந்து 30 வருஷம் இல்ல 40 வருஷம் வரைக்கும் தான் கொடுப்போன்ற மாதிரி இல்லாம இந்தியன் கம்பெனிஸ் வந்து 85 ஏஜ் வரைக்கும் இல்ல தேவைப்பட்டா ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் கூட கொடுக்குறாங்க. ஒரு என்ஆர்ஐ டேர்ம் இன்சூரன்ஸ்ல மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா இங்க ரெசிடென்ட் இந்தியன்ஸ் கட்டுற 18% ஜிஎஸ்டி உங்களுக்கு கிடையாது. சோ அதுல ஒரு 18% டிஸ்கவுண்ட்டும் அடிஷனல் 5% டிஸ்கவுண்ட் கிடைக்க பிரீமியம்ஸ் ஆனுவலா கட்டினீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு 23% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். யூஸ்வலா என்ஆர்ஐஸோட ஆனுவல் இன்கம் அதிகமா இருக்கிறதுனால அப் டு 5 crores வரைக்கும் கூட கவரேஜ் எடுத்துக்கலாம். இது 820 per monthல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ பர்சனலா உங்களுக்கு என்ன பிரீமியம்ஸ் வருதுன்னு செக் பண்ணி பார்க்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி உங்க டீடைல்ஸ் என்டர் பண்ணீங்கன்னா அவைலபிள் பிளான்ஸை கம்பேர் பண்ணி பார்த்து உங்களுக்குன்னு ஒரு ப்ரிஃபர்ட் ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். உங்க பேரண்ட்ஸ்க்கு இன்சூரன்ஸ் ரிலேட்டடா சப்போர்ட் பண்றதுக்கு 24/7 டெடிகேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் அவைலபிளா இருப்பாங்க. கல்ஃப் நேஷன்ஸ்ல வேலை செய்யற நிறைய பேர் வந்து இப்ப இந்தியால இருந்து தான் இன்சூரன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, ஃபாலோட் பை US, UK and ஆஸ்திரேலியா. சோ நீங்களும் உங்க ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை செக்யூர் பண்ணிக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்க. நம்பர் 3, இன்வெஸ்ட் இன் த US ஸ்டாக் மார்க்கெட். இந்தியாவில் இருந்துகிட்டு டாலர்ஸ்ல earn பண்ற அட்வான்டேஜை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ US ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதும் நீங்க டாலர்ஸ்ல earn பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் தான். அஃப்கோர்ஸ் இதுக்கு இனிஷியல் கேபிட்டல் தேவைப்படும். எந்த அளவுக்கு கேபிட்டல் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க ரிட்டர்ன்ஸை பார்க்க முடியும். பட் நீங்க ரொம்ப லாங் டர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கிறீங்கன்னா எப்போ வரைக்கும் டாலருக்கு அகேன்ஸ்டா ரூபி டெப்ரிஷியேட் ஆயிட்டே இருக்கோ அப்போ வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ற ஸ்டாக்ஸ்ல இருந்து ரிட்டர்ன்ஸ் மட்டும் கிடைக்காம எக்ஸ்சேஞ்ச் ரேட் படி கரன்சி டெப்ரிஷியேட் ஆகிறதும் உங்களுக்கு அடிஷனல் ரிட்டர்ன்ஸை தரும். ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனலா 2022 இருந்து US ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். அப்ப இருக்க எக்ஸ்சேஞ்ச் ரேட் படி 1 USD வந்து 75 ரூபீஸா தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு 2025ல 86 ரூபீஸா இருக்கு. US ஸ்டாக்ஸ் அப்ப டவுனா இருந்தபோது இன்வெஸ்ட் பண்ணதுனால இப்ப அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாவே நல்லா ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. பட் அட் தி சேம் டைம் இந்த கரன்சி டெப்ரிசியேஷனாலேயே 14.6% அடிஷனல் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. டோட்டலா எவ்வளவு ரிட்டர்ன் பாக்குறப்ப இந்த 14% வரும். வருஷம் எவ்வளவு காம்பவுண்ட் ஆகுதுன்னு பார்த்தா அதுவே 5.3% CAGR வருது. இந்தியன்ஸா ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல நம்மளால 7 lakhs வரைக்கும் எந்த டிடக்ஷன்ஸும் இல்லாம ஒரு ஃபினான்ஷியல் இயர்க்குள்ள ரூபீஸை டாலர்ஸா கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்கு மேல பண்றப்ப டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ்னு 20% கவர்மெண்ட் சார்ஜ் பண்ணிடுவாங்க. மேபி இதெல்லாம் டாக்ஸ் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த TDS TCSலாம் நம்மளால கிளைம் பண்ண முடியற மாதிரி இருக்கும். சோ இந்த ஃபினான்ஷியல் இயர் முடியறதுக்குள்ள, அதாவது இந்த மார்ச் மாசம் முடியறதுக்குள்ள ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல கிடைக்கக்கூடிய 7 lakhs கோட்டாவை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மார்ச் 31க்குள்ள நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். 2025 பட்ஜெட்ல இருந்து, அதாவது அடுத்த ஃபினான்ஷியல் இயர்ல இருந்து இந்த 7 lakhs கோட்டாவை 10 lakhs வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமா டாலர்ஸ் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷனையும் உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்பர் 4, ஸ்டார்ட் அ யூடியூப் சேனல். நீங்க ஹவு டு மேக் மணி ஆன்லைன் இந்த மாதிரி வீடியோஸை பார்த்துருந்தீங்கன்னா ஆன்லைன்ல மணி மேக் பண்றதுக்கு ஸ்டார்ட் அ யூடியூப் சேனல்ன்றது ரொம்ப காமனா ஒரு விஷயமா கேட்டிருப்பீங்க. எஸ், நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஆட்சன்ஸ்க்கு சைன் அப் பண்ணி அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை உங்களோட யூடியூப் சேனலோட லிங்க் பண்ணீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் த்ரெஷ்ஹோல்ட்ஸை நீங்க தாண்டும் போது நீங்க டாலர்ஸ்ல பணத்தை மேக் பண்ண முடியும். பட் சம்டைம்ஸ் நீங்க இந்த யூடியூப் கேமை கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். மேபி ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு நிறைய வீடியோஸை பப்ளிஷ் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு 1 or 2 இயர்ஸ் ஆயிடும். ஆனா இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்க கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறமா உங்க ஸ்கில் லெவலும் அதிகமாகும், உங்க கண்டென்ட்டோட குவாலிட்டியும் அதிகமாகும். அப்புறம் யூடியூப் அல்காரிதம் ஒரு ரேண்டமான நாளன்னைக்கு உங்க வீடியோஸை எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ நீங்க உங்களுக்கு தேவையான ஆடியன்ஸை பில்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வேல்யூவோ இல்ல எஜுகேஷனல் வேல்யூவோ நீங்க ப்ரொவைட் பண்ணி இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா டாலர்ஸ் லேர்ன் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ஃபார்ம் இப்ப கிடைச்சதுனால ஃபியூச்சர்ல மேபி பிசினஸஸும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். யூடியூப் சேனல் மூலமா எவ்வளவு சம்பாதிக்கலாம் நீங்க கேக்குறீங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு லிமிட் கிடையாது தான். பட் அட் த சேம் டைம் ஒரு சேலரி மாதிரி மினிமமா எவ்வளவு கிடைக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. ப்ரிஃபரபிளா நீங்க உங்க யூடியூப் சேனல் மூலமா இன்டர்நேஷனல் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணீங்கன்னா ஆட்சன்ஸ் மூலமா நீங்க டாலர்ஸ்ல earn பண்ற CPM ரேட்ஸ் வந்து அதிகமா இருக்கும். கம்பேர்டுவா உங்க சேனல் மூலமா நீங்க அதிகமான ரெவென்யூவும் மேக் பண்ண முடியும். சோ இந்த வழியை சூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த விஷயத்தையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்பர் 5, செல் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு உங்க ஃபீல்டுல ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான நாலேஜ் இருக்கும், இல்ல ஒரு விஷயத்துல நீங்க அதிகமா
டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால புதுசா அந்த விஷயத்தை கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்ண முடியும். இந்த மாதிரி உண்மையிலேயே ஜெனியூனா உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்றதுக்கு இருக்கு, அதை யார் எப்ப பார்த்தாலும் கிளியரா ஸ்ட்ரக்சர்டு வழியில எல்லாருக்குமே புரியுற மாதிரி ஸ்டடி மெட்டீரியல்ஸையோ இல்ல வீடியோஸையோ உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரியும்னா நீங்க அதை ஒரு கோர்ஸா உருவாக்கி உங்களோட சொந்த வெப்சைட்லயோ இல்லனா ஸ்கில் ஷேர், யூடமி இந்த மாதிரி கோர்ஸ் அக்ரிகேட்டர் பிளாட்ஃபார்ம்ஸ்ல அதை லிஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஆடியன்ஸ்க்கு உங்களோட நாலேஜ் அண்ட் ஸ்கில் செட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உலகத்துல யார் வேணாலும் உங்க டிஜிட்டல் ப்ராடக்டையோ இல்ல கோர்ஸை யூஸ் பண்ணி நாலேஜை கெயின் பண்ண முடியும்னா, அதுவும் அப்படி இப்படின்னு இருக்க ஜெனரிக் இன்ஃபர்மேஷனா இல்லாம மக்கள் பே பண்ணி பார்க்குற அளவுக்கு வேற எங்கேயும் கிடைக்காத ஒரு ஸ்பெசிபிக் நாலேஜா அது இருந்ததுன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் இல்ல கோர்சஸ் மூலமா கூட நீங்க ஸ்ட்ராங்கர் கரன்சிஸ்ல பணம் சம்பாதிக்கலாம். பட் இதுக்கு இருக்கிற ப்ரீ ரெக்வசைட்ஸ் என்ன? உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் நாலேஜ் இருக்கணும், டிஜிட்டல் எஜுகேஷனல் ப்ராடக்ட்ஸை உருவாக்குற அளவுக்கு ஸ்கில் இருக்கணும், அப்புறம் இந்த கோர்ஸை எங்க ஹோஸ்ட் பண்ணி எப்படி மார்க்கெட்டிங் பண்ண போறீங்கன்ற விஷயத்தெல்லாம் யோசிச்சு தான் இதை நீங்க பண்ண முடியும். இது எல்லாத்துக்கும் செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் உண்மையிலே நீங்க சொல்லிக் கொடுக்குற விஷயம் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா அதை சரியான மக்கள் கிட்ட எப்படி ரீச் பண்ண வைக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களும் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் மூலமா சக்சஸ்ஃபுல் ஆகலாம். நம்பர் 6, டூ டிராப் ஷிப்பிங். டிராப் ஷிப்பிங்கா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருளை கம்மியான காஸ்ட்ல மேனுஃபேக்சரிங் பண்ற இடத்துலயே வாங்கி உங்களுக்குன்னு தனியா ஒரு ஆன்லைன் ஸ்டோரை உருவாக்கி நீங்க செல் பண்ண போற ப்ராடக்ட்ஸுக்கு ஆட்ஸ் ரன் பண்ணி உங்களோட ஸ்டோர்ல மக்கள் வந்து ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ண வச்சு நீங்க அந்த பொருளை மொத்தமா ஆர்டர் பண்ணி ஸ்டாக் வச்சுட்டு இல்லாம டைரக்டா மேனுஃபேக்சரிங் பண்ற இடத்துல இருந்தே கஸ்டமரோட லொகேஷனுக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் டிராப் ஷிப்பிங்னு சொல்லுவாங்க. இன் ஷார்ட், நீங்க ஒரு ஆன்லைன் ஸ்டோர் மூலமா சேல்ஸை கொண்டு வரீங்க, சொந்தமா மேனுஃபேக்சர் பண்ணி அதை ஸ்டாக் வச்சிருக்க தலைவலி எல்லாம் எடுத்துக்காம மக்களுக்கு அவ்வளவு ஈஸியா கிடைக்காத ரேரான யூனிக் ப்ராடக்ட்ஸை கரெக்டா செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காப்பியை ரெடி பண்ணி சோஷியல் மீடியால ப்ரோமோட் பண்றது மூலமா உங்களோட டார்கெட் கஸ்டமர்ஸை நீங்க ரீச் பண்ணலாம். இதுல சரியான ப்ராடக்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி சரியான டைம்ல அதை மக்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி எல்லா எக்ஸ்பென்சஸும் போக லாபம் வர மாதிரி ஒரு ஹை செல்லிங் ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த ஒரு வின்னிங் ப்ராடக்ட் மூலமாவே எக்கச்சக்கமான சேல்ஸை ஜென்ரேட் பண்ணி நீங்க ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணலாம். சைனால இருந்து இம்போர்ட் பண்ணி நிறைய பேர் வந்து யூஎஸ் மார்க்கெட்ல இந்த டிராப் ஷிப்பிங்கை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்ககிட்ட கொஞ்சம் கேபிட்டல் இருந்து சரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி இந்த டிராப் ஷிப்பிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க யூஎஸ் மட்டும் தான் டார்கெட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச அதர் மார்க்கெட்ஸும் டார்கெட் பண்ணலாம். பட் நம்ம இங்க டஃபா இருக்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸை கிராக் பண்ணோம்னா டெஃபினட்டா எஃபர்ட்டுக்கு ஏற்ற ரிவார்ட் கிடைக்க சான்ஸ் இருக்கு. பட் இதுக்கு கொஞ்சம் இனிஷியல் கேபிட்டல் தேவைப்படுறதுனால இந்த மெத்தட்ல ரிஸ்க்கும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நம்பர் 7, பிகம் அ ஃப்ரீலான்சர். இது பொதுவா நிறைய பேருக்கு தெரிஞ்ச ரூட் தான். உங்ககிட்ட ஏதாவது ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா அதை ஃபைவர், அப்வொர்க் மாதிரி மார்க்கெட் பிளேசஸ்ல போய் லிஸ்ட் பண்ணும்போது உங்க ப்ரொஃபைல ஆட் பண்ணும்போது உலகத்துல இருக்க நிறைய பேர் வந்து உங்க ஸ்கில் வேல்யூபிளா இருந்தா, உங்க போர்ட்ஃபோலியோ ரிலையபிளா இருந்தா நீங்க பெர் ஆர் பேசிஸ்ல டாலர்ஸ்லாம் உங்களுக்கு சார்ஜ் பண்ணலாம். பட் நீங்க எவ்வளவு சார்ஜ் பண்றீங்கன்றது உங்களோட ஸ்கில் லெவல், உங்களோட போர்ட்ஃபோலியோ, உங்களோட ப்ரீவியஸ் ஒர்க்ல தான் கம்ப்ளீட்டா டிபெண்ட் ஆகுது. மேபி இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க டாப் லெவல்ல வர்றதுக்கு எந்த மாதிரி ஆப்டிமைசேஷன்ஸ்லாம் பண்ணணும்ன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒதுக்கி எல்லா வேலையும் செஞ்சீங்கன்னா ரியல் ஸ்கில்ஸ் இருக்கவங்களுக்கு ரிவார்டிங்கா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வெப்சைட் டெவலப் பண்றவங்க, ஆப் டெவலப் பண்றவங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றவங்க, வீடியோ எடிட்டிங் பண்றவங்க எல்லாருமே அவங்களோட கன்சல்டேஷன் இல்ல சர்வீசஸ்க்காக இந்த ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி மார்க்கெட் பிளேஸை யூஸ் பண்ணி உங்களோட சர்வீசஸை நீங்க கொடுக்கலனாலும் மேபி உங்களுக்கு சொந்தமா ஒரு வெப்சைட்டை உருவாக்கிக்கிட்டு அதில் நீங்க பண்ண ஒர்க் எல்லாம் ஷேர் பண்ணி லிஸ்ட் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிட்டு உங்க சர்வீசஸ் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அந்த மாதிரி சரியான கிளைண்ட்ஸுக்கு ஆட்ஸ் ரன் பண்ணி கரெக்டா டார்கெட் பண்ணீங்கன்னா ரெகுலரா உங்களோட சர்வீசஸ் யூஸ் பண்றதுக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ உங்ககிட்ட ரியல் ஸ்கில்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி கூட ஒரு ஸ்ட்ராங்கர் கரன்சில earn பண்ணலாம். நம்பர் 8, பிகம் a டிஜிட்டல் அஃபிலியேட். ப்ராடக்ட்ஸை சொந்தமா உங்களால கொடுக்க முடியல, சர்வீசஸை உங்களால கொடுக்க முடியல, பட் உங்ககிட்ட கொஞ்சம் டைம் இருக்கு, ஓரளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ற ஸ்கில்ஸ் இல்ல ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ற ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா நிறைய ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி அதோட டெமோஸ், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜ் இந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் கஸ்டமருக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் உங்க வெப்சைட்லயோ, பிளாக்லயோ, யூடியூப் சேனல்ஸ்லயோ மக்களுக்கு தேவைப்படுற நெசசரி இன்ஃபர்மேஷனை கொடுத்து நீங்க ரிவ்யூ பண்ற ப்ராடக்ட்ஸோட அஃபிலியேட் ப்ரோக்ராம்ல சைன் அப் பண்ணி உங்களோட அஃபிலியேட் லிங்க்ஸை உங்க ப்ராடக்ட் டெமோஸ்லயோ இல்ல ரிவ்யூஸ்லயோ இல்ல ஹவு டு யூஸ் கைட்ல நீங்க கொடுத்து ப்ரோமோட் பண்ணீங்கன்னா உங்க லிங்க்ஸ் மூலமா அந்த கம்பெனிக்கு கஸ்டமர்ஸ் கிடைக்கும் போது, அதாவது எவ்வளவு அமௌண்ட்டுக்கு சேல்ஸ் நடக்குதோ அந்த அமௌண்ட்ல ஒரு பெர்சன்டேஜ் உங்களுக்கு அந்த கம்பெனி ரெவன்யூவா ஷேர் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தை நீங்க இந்தியால இருந்துகிட்டு அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி வெப்சைட்ஸ்லயும் பண்ணலாம், இல்ல இன்டர்நேஷனல்
இன்டர்நேஷனலாக பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கண்ணு முன்னாடி இப்போ சில லிஸ்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்கு பாருங்க. இதை பத்தி இண்டிவிஜுவலா ரிசர்ச் பண்ணி டாலர்ஸ்ல earn பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 9, ஸ்டார்ட் பிரிண்ட் ஆன் டிமாண்ட் பிசினஸ். நீங்க பல நேரங்கள்ல நிறைய பேர் வந்து கஸ்டம் மேடு டிஷர்ட்ஸ் போட்டிருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹிந்தி தெரியாது போடா, ஐ எம் தமிழ் பேசும் இந்தியன் அப்படிங்கிற மாதிரி இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் இல்ல ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நிறைய பேர் கஸ்டம் மேட் டிஷர்ட்ஸ் போட்டிருக்கிறத நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் எல்லாம் போடுறவங்க மோஸ்ட் லைக்லி ஒரு பிரிண்ட் ஆன் டிமாண்ட் சர்வீஸ்ல இருந்து தான் அந்த டிஷர்ட்ஸை வாங்கியிருப்பாங்க. பட் அதை பத்தி அந்த அளவுக்கு யோசிச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த பிரிண்ட் ஆன் டிமாண்ட் சர்வீஸ்ன்றது யூசுவலா நிறைய டிஷர்ட் மேனுஃபேக்சர்ஸ் பண்ற ஒரு விஷயம். ஸ்டாண்டர்டா இருக்க கலர்ஸ்ல நிறைய டிஷர்ட்ஸை வச்சிருப்பாங்க. நம்மளோட ஸ்டோர் இல்ல வெப்சைட்ல இந்த மாதிரி கஸ்டம் டிசைன்ஸை ரெடி பண்ணி இந்த டிஷர்ட்ஸ்ல அதை போட்டா எப்படி இருக்கும்னு மார்க்அப்ஸ்லாம் கிரியேட் பண்ணி நம்ம வெப்சைட் இல்ல ஸ்டோர்ல லிஸ்ட் பண்ணோம்னா, அதை ஆக்டிவா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா ப்ரோமோட் பண்ணோம்னா, யாராவது அந்த கரண்ட் சிச்சுவேஷன் அண்ட் ட்ரெண்டுக்கு அந்த டிஷர்ட்டை வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா உங்க ஸ்டோர் மூலியமா ஆர்டர் போடுவாங்க. ஆனா நீங்க இதுக்கு டிஷர்ட்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னு தேவையில்லை. ஒரு மார்ஜினோட சேர்த்து ஆர்டரை மட்டும் நீங்க வாங்கிப்பீங்க. பட் உங்களுக்கு இங்க ஆர்டர் கிடைச்ச உடனே நீங்க மேனுஃபேக்சர் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஆர்டர் வர அந்த குவான்டிட்டிக்கு மட்டும் அந்த ஸ்டாண்டர்டான டிஷர்ட்ஸ்ல அந்த டிசைனை பிரிண்ட் பண்ணி அந்த மேனுஃபேக்சரர்ஸ் உங்க கஸ்டமருக்கு டைரக்டா ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. இல்ல சில கேசஸ்ல நீங்க இந்த கொரியர் சைடை ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோல சொன்னது தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ட்ரெண்ட். பட் இதே ட்ரெண்ட்ஸை நீங்க வேர்ல்டு வைட்ல நடக்கிற விஷயங்களை வச்சு கேப்சர் பண்ணி அந்தந்த லோக்கல் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி சில ஆன்லைன் பிரிண்ட் ஆன் டிமாண்ட் ஸ்டோர்ஸை கிரியேட் பண்ணி ஆட்ஸ் ரன் பண்ணி ப்ரோமோட் பண்ணீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் போயிட்டு இருக்கும்போது நீங்க இந்த டிஷர்ட் ஆர்டர்ஸை எடுத்து அதை உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு ஷிப் பண்ண முடியும். இந்த பிரிண்டிங் அண்ட் ப்ராடக்ட் ஹேண்ட்லிங் எல்லாத்தையுமே ஒரு மேனுஃபேக்சர் உங்களுக்காக பண்ணிடுவாங்க. இது இன்டர்நேஷனலா ரெட் பபிள், டீ ஸ்பிரிங், பிரிண்ட்ஃபுல்னு இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் வந்து இந்த சர்வீசஸ் ஆஃபர் பண்றாங்க. ஸோ கொஞ்சம் ரிசர்ச் ஒர்க் பண்ணி எந்த வெப்சைட் உங்களுக்கு சரியா இருக்கும்னு செலக்ட் பண்ணி இன்டர்நேஷனல் ட்ரெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸை கிரியேட் பண்ணி ப்ரோமோட் பண்ணீங்கன்னா இது மூலமாவும் நீங்க டாலர்ஸ் அண்ட் யூரோஸ் மாதிரி கரன்சிஸ்ல earn பண்ண முடியும். நம்பர் 10, பிகம் a ட்ராப் சர்வீசர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ட்ராப் ஷிப்பிங்கை பத்தி சொன்னீங்க. இது என்ன ட்ராப் சர்வீசிங்னு கேட்டீங்கன்னா, ட்ராப் ஷிப்பிங்ல நம்ம வேற யாரோ மேனுஃபேக்சரிங் பண்ற ப்ராடக்ட்டை நம்மளோட பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ்க்கு செல் பண்றோம். அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி ஆர்டர்ஸ் எடுக்கிறோம். சம்டைம்ஸ் ஷிப்பிங்கை பார்த்துக்கிறோம். பட் ட்ராப் சர்வீசிங்ன்றது சிம்பிளா நீங்க ஒரு ஏஜென்சி மாதிரி ஆக்ட் ஆகிறது. உங்களுக்கு நல்ல ஸ்கில்ஸோட இருக்க சில பேரை தெரியும். யார்கிட்ட எப்பப்போ வந்து எந்தெந்த வேலையை கொடுத்தா சூப்பரா ஆன் டைமுக்கு செஞ்சு முடிச்சிருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பெரிய பெரிய பிசினஸ் கிளைண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி சர்வீசஸ் அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டிய இருக்கும். அவங்களுக்கு பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் தேவைப்படும், பெஸ்ட் கேமராமேன் தேவைப்படும், பெஸ்ட் காப்பி ரைட்டர் தேவைப்படும், பெஸ்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் டெக்னீஷியன்ஸ் கூட தேவைப்படுவாங்க. இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் மக்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் உங்ககிட்ட ரெடியா இருந்து அவங்க கூட ஒரு நல்ல ரேப்போல எப்பயுமே இருந்துட்டு இருக்கீங்கன்னா, பெரிய பெரிய பிசினஸ் கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆர்டர்ஸ் எடுத்து இந்த ஆக்சுவல் டாஸ்க்ஸை யார் எதுக்கு பெஸ்டா பண்ணுவாங்கன்ற மாதிரி உங்ககிட்ட இருக்கிற நாலேஜை அந்த பர்டிகுலர் பர்சனை வச்சு ஃபுல்ஃபில் பண்ணி இங்க நடக்கிற டிரான்சாக்ஷன்ல உங்களுக்குன்னு ஒரு ஃபீஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை தான் நம்ம டிராப் சர்வீசிங்னு சொல்றோம். இன் ஷார்ட், நீங்க ஒரு மிடில் மேன் மாதிரி ஒரு ஏஜென்சியா இருந்து உங்களோட கிளைண்ட்டுக்கு தேவைப்படுற சர்வீஸை உங்களுக்கு தெரிஞ்ச சர்வீஸ் ஃபுல்ஃபில்மெண்ட் ப்ரொவைடர்ஸ் கிட்ட இருந்து அந்த வேலையை ரெடி பண்ணி உங்களோட கிளைண்ட்ஸ்க்கு ஒரு சர்வீஸ் அவுட்புட்டை கொடுக்குறீங்க. இந்த கன்சல்டிங்க்கு நீங்க உங்களுக்கு தேவைப்படுற சார்ஜஸை வாங்கிக்கிறீங்க. பேசிக்கா பார்த்தா பெரிய லெவல்ல நம்ம இந்தியாவில் இருக்க ஐடி கம்பெனிஸ் எல்லாருமே இந்த வேலையை தான் பாக்குறாங்க. மக்களை ஐடி எம்ப்ளாயிஸா ஹையர் பண்ணிக்கிறாங்க. இவங்களை வச்சு இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ்க்கு ஃபுல்லா ஜாபை முடிச்சு கொடுத்துட்டு நடுவில் இருக்க ப்ராஃபிட் மார்ஜின்ஸை இவங்க எடுத்துக்கிறாங்க. இது ஐடி ஃபர்ம்ஸ்ல ரொம்ப பெரிய லெவல்ல பண்றாங்க. டேலண்ட்ஸை ஹையர் பண்ணி அவங்க கம்பெனில ஒரு எம்ப்ளாயியா வச்சுக்கிறாங்க. பட் டிராப் சர்வீசிங்ல நம்ம இப்படி பண்ண மாட்டோம். கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரீலான்ஸ் மாடல் இல்ல ப்ராஜெக்ட் பேசிஸ்ல இங்க ஹையரிங் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். சோ இந்த ஸ்கில் உங்ககிட்ட இருந்ததுன்னா இந்த டிராப் சர்வீசிங் மாடலை கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். சோ நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண 10 விஷயங்களோட லிஸ்ட்டை இப்போ உங்க கண்ணு முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன். இதுல எந்த ஆப்ஷன் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதுல டபுள் டவுன் பண்ணி உங்க ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்து டாலர்ஸ்ல earn பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா ஒரு என்ஆர்ஐயா உங்களோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை செக்யூர் பண்ணிக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.